பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலம் மகிமை உண்டாவதாக. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பஸ்கா கால சிந்தனைகள். அவர் வருமளவும். நாம் கர்த்தருடைய நினைவு கூறுதல் ராப்போஜனத்தை ஆசரிக்கையில் கர்த்தர் வருமளவும் அவர் வந்து நம்மை மறுரூபமடைய பண்ணி மகிமைப்படுத்தி நம்மை அவரது ராஜ்யம் என நிறுவும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கின்றவர்களாய் இருப்போம். அவர் வருமளவும் நாம் நம்முடைய தாளந்துகளை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அவர் வருமளவும் நாம் விசுவாசத்தின் நல்ல போராட்டம் போராடி கொண்டிருக்கின்றோம். அவர் வருமளவும் நாம் உபத்திரவங்களை சகித்து கொண்டிருக்கின்றோம். அவர் வருமளவும் நாம் பொறுமையாய் இருக்க வேண்டும். அவர் வருமளவும் நாம் நீதியின் கிரீடத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். அவர் வருமளவும் நாம் மகிமையின் கிரீடத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். அவர் வருமளவும் நாம் கடந்து போயுள்ள நண்பர்களுடன் மீண்டும் இணைந்திடுவதற்கு காத்து கொண்டிருக்கின்றோம். அவர் வருமளவும் நாம் சாத்தானின் கட்டப்படுதலுக்காய் காத்து கொண்டிருக்கின்றோம். அவர் வருமளவும் என்று சொல்லும்போது அது ஒரு விசேஷித்த தருணத்தையோ மணி நேரத்தையோ அல்லது நாளையோ குறிக்காது. மாறாக அவரது பிரசன்னத்தின் காலப்பகுதியை, அதாவது பரோசியா காலப்பகுதியை குறிக்கின்றதாய் இருக்கின்றது. இந்த காலப்பகுதியில் அவரது அறுவடை வேலையானது அவரது பரிசுத்தவான்களை கூட்டிச் சேர்த்து அவரது பரிசுத்தவான்களை மகிமைப்படுத்தும் மற்றும் வாக்களிக்கப்பட்ட அவரது ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். ரீப்ரிண்ட் 3652. ஆமென்.